ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான சுசியம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அந்த காட்டியிருக்க கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா கழுவிட்டு, எந்த கப்பால் பச்சைப்பயிறு எடுத்தனோ அதே கப்பால் 2 கப்பு 1.5 கப் அளவுக்கான தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தாராளமாக வேக வைக்க 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஒவ்வொரு கப் அந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாறும். ரொம்ப கம்மியாக வச்சிட்டோன்னா அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் நமக்கு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. அதே சமயத்தில் குழையாமல் இருக்கணும். எந்த கப்பால் நான் பச்சைப்பயிறு எடுத்தனோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கான நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா சூடுபடுத்தணும். அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கொலப்பாக இருக்கக்கூடாது. பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிச்சி சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு அதை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்க்கும் பொழுது அதில் இருக்கிற ஏதாச்சும் தூசி மண் ஏதாச்சும் இருந்தால் நமக்கு ஃபில்டர் ஆகிடும். அதுக்காக தான். ஒரு வெள்ளை எதுவுமே இல்லாத வெள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த பருப்பை மசிச்சதுக்கப்புறம் டைரெக்டாகவே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் ஏதாச்சும் இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வெல்லத்தை சூடு பண்ணி தண்ணி மாதிரி சேர்த்ததுனால இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் லிக்விட் மாதிரி தெரியுது இல்லையா? அதனால் இப்போ இதை லைட்டாக சிம்மில் வச்சு கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா அதோடய ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சி கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 200 கிராம் போல் பயிரில் ஒரு 15 போல் உருண்டை வருது. இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். சுசியும் போட 1 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து நான் 1 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேன். மாவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட குறைய இருந்தால் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு விரலை வச்சு விட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா நின்று ஒழுகணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துட்டால் உருண்டைகள் எல்லாம் எண்ணெயில் கரைஞ்சிரும். அப்புறம் பொரிக்க சரியாக இருக்காது. கெட்டியாக இருந்துட்டால் நமக்கு அது நம்ம டேஸ்ட்டு அவ்வளோவா கரெக்டாக இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இப்போ நான் காட்டுற மாதிரி மாவில் டிப் பண்ணி அலங்காமல் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். எண்ணெயில் போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் மாவு வேகாமல் இருக்கிற டைமில் நம்ம கலரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கரண்டியில் இல்லைன்னா வானலில் மாவு ஓட்டிடும். உள்ளே இருக்கிற பச்சைப்பயிரோடைய அந்த உருண்டை எண்ணெயில் கரைஞ்சிட்டு நமக்கு எண்ணெய்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஒரு நிமிஷம் போல் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணோம் அப்படின்னா மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பக்கட்டும் வேகிற அளவுக்கு நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற பருப்பு வேக வச்சு தான் உருண்டை பிடிச்சிருக்கோம். மேலே இருக்கிற அந்த மைதா மாவு மட்டும் வெந்தால் போதும். அதுக்கு நமக்கு 1லேருந்து 2 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் ஆகும். நல்லா இந்த மாதிரி கலரெல்லாம் மாறிட்டு மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இந்த உருண்டை நம்ம செஞ்சுட்டு அடுத்த நாள் கூட சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.